9 முழ உயரத்துல ஒரு ஆள் நின்று கொண்டிருக்கிறான், கோலியாத். அவனுக்கு ஆரம்பத்துல சின்ன வயசுல இருந்து எல்லா யுத்த கலையும் தெரியும். தாவீது இந்த இடத்துல போகிறார், அவர் விசுவாசிக்கிறார், தேவன் என்னை இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்கும் இந்த ஜனங்களை ஆள்வதற்கும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணிவிட்டார். எங்க வீட்டில் வந்து உலகம் பாருங்களேன், அவருடைய விசுவாசத்தை மட்டுப்படுத்துவதற்கு ராஜாவே கூட்டு பேசுறாரு. ராஜா சவுல் கூட்டு என்ன சொல்றாரு, அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன், நீயோ சிறுவன் என்று அவருடைய விசுவாசத்தை அணைப்பதற்கு முயற்சி பண்றாங்க. தேவனை கர்த்தரை நிந்திப்பதற்கு விருத்த சேதனமில்லாத இந்த மனிதன் எம்மாத்திரம் என்கிறார். அவர் பாருங்க, அந்த அவனுடைய உருவத்தை பார்க்கல. அவன் தேவனோடு உடன்படிக்கை இல்லாதவன், நானோ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனுடைய பலத்தை விட என்னுடைய பலம் பெரிது. அதான் அந்த விசுவாசம். முன்னால போய் நிற்கிறக்கு ஒரு மன தைரியம் வேணும் பாருங்க. அந்த கிரியைகளைத்தான் விசுவாசத்தின் கிரியைகள் என்று வேதம் சொல்லுகிறது.